யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டு 44வது ஆண்டு நினைவு தினம் யாழ் நூலகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நூலக ஊழியர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரியூட்டப்பட்டு 44வது ஆண்டு தாவீது ஆதரவர்கள் அந்த துயர செய்தியை கேட்டு தனது உயிரை இழந்த அதிர்ச்சியில் உயிரிழந்திருந்தார். உண்மையிலே அதை ஒத்த உணர்விலே அனைத்து மக்களும் இருந்தனர் என்பதுதான் காண்கிறது. அந்த நிகழ்விலிருந்து மீண்டன பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த துன்பியல் சம்பவம் எதிர்காலத்துக்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கின்றோம் என்பதை காட்டிக்கொண்டு நிற்கின்றது இன்றைய நிகழ்வு. அத்துடன் இந்த நூலகத்தை பொறுத்தவரையில் வடமாகாணத்திற்கு மட்டுமல்ல, இது ஒரு தெற்காசிய நாடுகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான இது ஒரு நூலகம். அதனால்தான் இன்று இனம், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து மத சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிறத்தை கூட நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்தீங்க என்று சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூசியிருக்கிறோம். வெள்ளை நிற பூச்சு மட்டும்தான் இங்கே இருக்கின்றது. எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி எங்களது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். யாழ் நூலகத்தின் அபிவிருத்தி பணிக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கம்பீரமாய் காட்சியளிக்கும் யாழ் நூலகத்தின் கரகே புத்தகங்களின் சாம்பர் மணத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். அறியாமை இருளகற்றும் புத்துள்ளிக்கீற்றை இன்று போன்றதொரு நாளில் காரிருளில் மூழ்கடித்த கதையை மீட்ட சோகமே என்றும் கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தும்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933ஆம் ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெரு விருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. புராதனம் பறைசாற்றும் ஓலைச்சுவடிகள், 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தி ஏடுகள், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேருடன் விளங்கியது யாழ் நூலகம். இருப்பினும் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம்பெருமையை அழிக்க தீவடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. நூலகம் எரியூட்டப்பட்ட வேளை இரவல் வழங்கும் பகுதியில் சுமார் 57,000 நூல்களும், சிறுவர் பகுதியில் 8,995 நூல்களும், உசாத்துணை பகுதியில் கிடைத்தற்கரிய 29,500 நூல்களும் இருந்தன. இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்டு சாம்பராகியமை வேதனைக்குரியதை. ஆண்டுகள் பல கடந்த நிலையில் இன்று காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது. யாழ் பொது நூலகம் இன்று மீண்டும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் வாசகர்களின் அறிவு பசியினை போக்கி வருகின்றது.